ஆனால் இன்றைக்கி எபிசோடில் பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. அது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இந்த பிக் பாஸ் ஷோவை வந்து வருத்தத்தோடு பார்த்துட்ருக்கோமோ அதே மாதிரி தான் பிக் பாஸ் அவர்களும் பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஏன் அப்படின்னா, அவராக முன் வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் இல்லை, ஸ்ட்ராட்டஜி இல்லை, கேம் பிளே கிடையாது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஒட்டு மொத்தத்தில் பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் நான் பொட்டன்ஷியல் போட மாட்டேன், ஸ்ட்ராட்டஜி பண்ண மாட்டேன், கேமை விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனியாக உட்காரானுங்க. இதனால் காண்டான பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, சரிடா எப்பா உங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து சாப்பாடை போட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய மேடையை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தா நீங்கள் என்னமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் வேணா ரிசைன் பண்ணிட்டு வெளியே போட்டுமாடா அப்படின்ற லெவலுக்கு பிக் பாஸ் அவர்களே புலம்பி தள்ளியிருந்தார். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கான எபிசோடில் ஏகப்பட்ட விஷயங்கள் சுவாரஸ்யமாக வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோ குறைஞ்சது ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கு போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். நேற்றுக்கு ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க, யாரா அந்த பையன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் விக்ரம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன ஆன்சர் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் விக்கி 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 விக்கல்ஸாக வந்து என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியாக பிக் பாஸ் அவர்களே சரி நீங்கள் போய் உட்காருங்க, வேற ஆள் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசி விட்டாப்புல. ஸோ அதே கட்டுப்பில் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் தைரியமே கிடையாது, டைரெக்டாக மூஞ்சுக்கு நேராக பேசவே மாட்டாங்க, எதுக்காக இவ்வளோ மழுப்பணும், எதுக்காக இவ்வளோ இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திவாகர் நேற்றுக்கே பேசியிருந்தாப்புல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரமை கூப்பிட்டு ஆமாம் நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு, டைரெக்டாக மூஞ்சுக்கு முன்னாடி ஆமாம் இவங்க தான் ஒழுங்காக விளையாடல, இவங்க தான் ஒழுங்காக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன தான் உங்களுக்கு கஷ்டம், என்ன போய் சொல்கிறீங்க, பஸ் பேர் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ பொட்டன்ஷியல் போட்டுட்ருக்கேன் தெரியுமா, எவ்வளோ கேம் விளையாடுறேன்னு தெரியுமா, ஆனால் நீங்கள் நாமினேஷனுக்கு பயந்தோம், ப்ரீ பாஸ்க்கு பயந்தோம், இப்படியெல்லாம் ப்ளே பண்ணுறது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்கிறாரு. அதுக்கு விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருண்ணே நான் என்னமோ வந்து வேறு மாதிரி சொல்லணும்னு நினச்சி கடைசியாக இப்படி வந்து சொல்லிட்டேன், நான் வேணால் ஒத்துக்கிறேனே, நான் சரியாக தான் சொல்லலை, சரியாக தான் பண்ணல, ஓகேவா, அதுக்காக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசாத, நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு வேணால் கூட சொல்லு, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் பயப்படுறேன்னெலாம் சொல்லாத, ஏன்னா நான் கூட தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கேன், அவன் வந்து ஓட்டு போட்டு நாமினேஷன் பண்ணாததுக்கு நான்லாம் பொறுப்பா, அவனுக்கு குத்தாத்துக்கு நான் பொறுப்பா, ஒரு தடவை நீங்கள் குத்தி பாருங்கள் அப்போ தெரியும் நான் எவ்வளோ ஓட்டுக்கள் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சவால் விட்டு வராப்புல நம்மளோட விக்கல்ஸ் விக்ரம். இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு வந்து ஒரு டைலாக் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. விக்கல்ஸ் விக்ரம் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருமா, அதுவும் இவ்வளோ சென்சிட்டிவாக வருமா அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு. இதில் திவாகர் கிட்ட சவால் வேறு, நீங்கள் குத்தி பாருங்கள் எவ்வளோ ஓட்டுக்கள் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு திவாகர் பார்க்கலாம் பார்க்கலாம் போங்க அப்படின்னு வேறு சொல்லி அனுப்புகிறாப்புல. சம்பவம் நம்பர் 2, நேற்றுக்கு அதே டாஸ்கில் வந்து ரம்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கு உதவாத ஆட்களில், அதாவது சாப்பிட்றது தூங்குறது வந்து திவாகரும் பார்வதி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்வதி அதுக்கான விளக்கத்தை வந்து நேற்றுக்கு நைட் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் உன்னை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல, ஆனால் நீயா முன் வந்து என்னை சொல்லு அப்படின்னு சொன்னதுனால தான் நான் சொன்னேனே தவிர மற்றபடிக்கு நான் அப்படியெல்லாம் கான்சியஸாக சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, இங்கே பாருமா தாயே நீ பயங்கரமாக பேசுவ அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நீ ஏன் அமைதியாக இருக்க, நீ ஏன் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிற, நீ ஏன் சேஃப் ஜோன்லேயே வந்து இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நானெல்லாம் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன் வேறு லெவலில் பேசுவேன், கெட்ட வார்த்தையெல்லாம் வேறு யூஸ் பண்ணுவேன், ஏதோ நல்ல வேலை நேற்றுக்கு அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் வெளியில் வரல, என்ன பண்ணுறது அமைதியாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷனு அதனால் இருக்கேன், ஆனால் பாரு நான் உன்னை சொல்லணும்லாம் சொல்ல கிடையாது சரியா, நான் ஏதோ ஃப்ரீயாக இருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரம்யா சொல்கிறாங்க. ரம்யா சொல்கிறதெல்லாம் உண்மை தான், ஏன்னா பார்வதியை விட பல மடங்கு சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் தான் ரம்யா, ஆனால் எதுக்காக பதுங்குறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ரீசன் என்ன அப்படின்னா நாமினேஷன் பாஸ் வேணும், அதுக்காக அண்ணன் அக்கா அம்மா அப்படின்னு சொல்லி பாசத்தால் ஓட்டிங்ஸை வந்து கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனாலேயும் என்னமோ தெரியல ரம்யா அவர்கள் பெருசாக வெளியே வரல, அதன் காரணமாகவே நேற்றுக்கு பிக் பாஸ் அவர்கள் கழுவி ஊற்றினார் ரம்யா அவர்களை. நீங்கள் சொல்லக்கூடிய பதில்களை என்னாலே ஏற்றுக்க முடியலையே, அப்புறம் எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாப்புல, செருப்படி கேள்வியாக இருந்தது. சம்பவம் நம்பர் 3, நம்ம கனி அக்காவும் கெமி அக்காவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியை பற்றி தான் பேசுவாங்க, வேறு யாரை பற்றி அவங்க அந்த வீட்டுக்குள்ளே பேச போகிறாங்க, அதுவும் என்னத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி இழுத்து போட்டு 3 வேளையும் சாமானம் கழுவுறியே, கழிவு முடிச்சுட்டு யார் எக்ஸ்ட்ரா தட்டுக்கள் எடுத்துகிட்டு வந்தாலையும் நீங்களே கழுவி வையின்னு சொல்கிறியே, அன்னைக்கு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் வந்து செய்ய அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டேன்னு சொன்னேன், அதுக்கு இணையாக நீ வெளியே வந்து பாத்திரம் தேய்ச்சேன்
க்ளீன் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு மேக்கப் பண்ணுறியே, ஆனால் இன்றைக்கி இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்க. ஸோ இதை தான் நான் வந்து அன்றைக்கே சொன்னேன், அதுவும் அந்த டாஸ்க்லேயே சொன்னேன், அதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி கனியக்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம். ஏன்னா கனியக்கா வந்து பார்வதியை தான் குத்துன்னு குத்தணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக வந்து இருக்காங்க. எப்போனா பாருங்கள், பார்வதி அப்படின்னு எடுத்தாவே அவங்களுக்கு வந்து பயங்கர எசிடேஷன் தான் வந்து வரும். பார்வதியை எந்த விதத்துலையும் கருணையால் கூட வந்து பார்த்திங்கன்னா தீண்டி பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் பார்வதி அவர்களும் அதே லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்றைக்குனாலும் கனிக்கும் பார்வதிக்கும் ஒரு பெரிய அளவில் சண்டைகள் வெடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நேத்திக்கு யாரா அந்த பையன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் நடந்தது மூலியமாக ஒரு 3 பேருடைய காம்போ வந்து முளைக்கிற மாதிரி வந்து இருக்குது. குறிப்பாக அதில் வியானா, பார்வதி, திவாகர் இவங்க 3 பேர் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா இவங்க 3 பேருமே அன்பு கேங்க்கு பயங்கர எதிர்ப்பாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். அண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டுன்னு போட்டு உடைக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் இந்த இடத்துல வியானாவை நம்ம பாராட்டியே தீரணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல டைம் கிடைக்குதோ, எந்த இடத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி போட்டு உடைக்கணுமோ அப்படி போட்டு உடைக்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து பார்வதியும் திவாகரும் கொஞ்சம் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கேம் வந்து தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, பார்வதி எப்பயுமே எல்லாத்தையுமே அப்போஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு சில விஷயங்களை பண்ணால் பரவாயில்ல, எல்லாத்தையுமே பண்ணுறதுனால நமக்கே ஒரு மாதிரி வெறுப்பாயிடுது. அவங்க கேட்கக்கூடிய நியாயங்கள் வந்து கரெக்டாக இருந்தாலும் கூட, என்னடா இந்த பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் வந்து இப்படியேவா சண்டை போட்டுட்ருக்கோம், இப்படியேவா பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வருது. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்கும். வியானா, பார்வதி, திவாகர் இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து டெவலப் ஆகுது. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நடக்கக்கூடிய குரூப்பிசம் பற்றி. அதே மாதிரி திவாகரை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவே அந்த ஒரு வார்த்தையை அவங்கள சொல்லும் பொழுது அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகி பேசுகிறாங்க. நேற்றுக்கு பிரவீனை சொல்லும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களே அரக்கிருக்கன் அப்படிங்கிற மாதிரி, அதை சொல்லும்போது இது என்னோடய ப்ரொஃபஷன், இது என்னோடய ஆக்டிங் ஸ்கில்லு, அதை நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு பேசுகிறாங்களே. அதுவே திவாகரை பேசும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி வியானா கேட்குறாங்க. அண்டு தெரியாமல் நான் ஒன்று கேட்குறேன், ஆக்சுவலாக இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் வேலையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க, எல்லாரும் உழைப்பை போட்டுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க, இந்த ஷோவில் நம்ம எப்படி கேம் ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்லும்போது அதுக்கு திவாகர் வந்து பார்த்திங்கன்னா கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல. இந்த இடத்துல அந்த ஆளுங்க வந்து ஆட்ஸ்அப் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த கேமை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இல்லைம்மா, ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வர்றதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம், ஓகேவா? அதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேரும். அதுவே உங்களுடைய கேரக்டர் என்ன, நீங்கள் எப்படி மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அதை நம்ம சரியாக வச்சுக்கணும், சரியாக பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்து சொல்லியிருப்பாப்புல. அது அருமையான ஒரு ஸ்பீச். இது மூலமா வியானாவுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் ஒருத்தர்கிட்ட அப்படின்னா அது வேற ஒரு விதமாக எடுத்துக்கிறாங்க. அதுவே அவங்க சொல்லும்போது நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வியானா கேட்கும்போது அதுக்கு திவாகர் வந்து சொல்கிறாரு, எல்லாத்தையுமெல்லாம் அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் கேன அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திவாகர் வந்து கிளியராக வந்து சொல்கிறாரு. அண்டு இவங்க 3 பேருடைய காம்போ மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி மாதிரி தான் வந்து இருக்குது. பட் வியானா வந்து அதுக்கான இடத்த கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸாக இருந்தது வந்து அப்சரா கிட்டேயும் சுபிக்ஷா கிட்டே தான். ஸோ அவங்ககிட்ட தான் நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்திருக்கேன். பார்வதி நீங்களாவது வந்து திவாகர் கிட்ட இருந்து இருக்கீங்க, நான் அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளார இவங்க கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா மேபி வியானாவும் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இன்றைக்கி வியானாவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஒரு மாதிரி வாய்க்கா தகராறு வந்துருச்சு. வியானா வந்து அதை விட்டுரு, எதுவும் செய்யாத அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு சுபிக்ஷா வேறு லெவலில் ஒரு கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அது எப்படி என்கிட்ட இந்த மாதிரி வந்து சொல்லலாம், அதே கெமிக்கிட்ட வந்து நீ இந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது, என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வியானா சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி விதத்தில் சொல்கிறேன், கெமிக்கிட்டே நான் அப்படி தான் சொல்லுவேன், ஸோ நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, ஏன் நீ இப்படி பிஹேவ் பண்ணுற, சரி விட்டு, நீ செய்யவே செய்யாத, நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வந்து நடந்தது. ஸோ அதனால் இவங்களுடைய நட்பு வந்து தொடருமா தொடராதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் எனிஹவ் சுபிக்ஷா எந்த இடத்துல நேரம் கிடைக்குமோ அந்த இடத்துல குத்துறதுக்கு ரெடியாக வந்திருக்காங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்ததாக ஸ்டோரி சொல்லும் டாஸ்க் வந்து நடைபெற்றது. அதில் எப்ஜே அவர்களும் சபரிநாதன் அவர்களும் தங்களுடைய ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எப்ஜே சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இல்லைனா ஒரு 11:30 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாப்புல. 1 மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஸ்டோரியை சொல்லிக்கிட்டே வந்திருந்தார். பார்க்கக்கூடிய நமக்கே ஒரு மாதிரி வந்து, யோ
எப்போயா முடிப்ப, எப்போயா டாஸ்க் வரும், தயவு செய்து சீக்கிரம் முடிச்சு தொலையா, அதெல்லாமா சொல்லிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தது. பட் அது சின்ன வயசு பசங்க பார்க்கும்போது, சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் பார்க்கும் பொழுது அது வந்து பயங்கரமாக இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எஃப்ஜேவுடைய ஸ்டோரி. ரெண்டாவது சபரிநாதனுடைய ஸ்டோரி. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை கட் பண்ணி வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு. ஸோ அந்த கதை எங்கே போய் எங்கே முடிஞ்சு எங்கே வருது அப்படின்றத நம்மளால் நிர்ணயிக்கவே முடியல. ஸோ அந்தளவுக்கு மோசமாக வந்து சொன்னார். பட் எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜய் டிவி அவருக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத உறக்க சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் அவர் எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகிறாரு அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹியூமனிட்டியை பற்றி பேசியிருக்காரு. நான் நடிப்பு அரக்கன் தான், நான் நடிக்கிறேன்னா அப்படின்னா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் நடிக்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து சுயநலவாதி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம் நான் சுயநலவாதி தான், ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒத்துக்கிறாப்புல. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி வந்து முடிஞ்சது. அந்த ஸ்டோரியை நான் எலாபரேட் பண்ணி சொல்ல விரும்பவில்லை, ஓகேவா? நீங்கள் வந்து எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, பார்வதியெல்லாம் பாதிலேயே எந்திரிச்சு வந்துட்டாங்க ரெஸ்ட் ரூமுக்கு போகிறது. அட என்னையா இவன் ஸ்டோரி சொல்லிக்கிட்டே வந்திருக்கான், நாங்களும் தான் கஷ்டப்பட்டு ட்ரெஸ் போட்டுட்ருக்கோம், எல்லாத்தையுமா சொல்லுவாங்க, எவ்வளோ நேரங்க முடியலிங்க, நல்லா கிளாஸில் இருந்தாவே கட்டடிச்சுட்டு வெளியே ஓடி வந்துடுவேன், அந்த மாதிரி ஒரு ஆள் நான், இத்தனை மணி நேரமாக ஸ்டோரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க பாதிலே எஃப்ஜே சொல்லும்போதே. அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கம்ருதீன் கிட்ட, அதுக்கப்புறம் திவாகர் கிட்டலானே ரொம்ப இதுண்ணே, இந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நான்லாம் எவ்வளவோ சொல்லியிருப்பேனே, இப்பா பாதின்னு சொல்கிறானே, நான் வைரல் ஆகிறதுக்கு காரணம் கூட அந்த ஆள் தான். ஸோ நான் அவரை பற்றி கூட வந்து நிறைய சொல்லியிருப்பேனே, என்னால் முடியலண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. அவங்க மட்டுமே கிடையாது, நிறைய பேர் வந்து அப்செட் ஆகிட்டாங்க. ஆனாலும் அதை பெருசாக வெளியே காட்டல, அதுதான் அங்கே பெரிய விஷயமே. பட் பார்வதி வந்து அந்த மாதிரி கிடையாது இல்லையா, அவுட் ஸ்போக்கன், எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லிவிடுவாங்க, வெளிப்படையாக காமிச்சிடுவாங்க. ஸோ அதனாலேயே அடி வாங்குறாங்க, என்ன பண்ணுறது? பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து வச்சார். அது என்ன அப்படின்னா, த்ரூ அவுட் இந்த சீசன் முழுக்க சொல்லப்பட்ட கதைகளில் உங்களுக்கு பிடிச்ச கதைகள் எது, 2 பேரை செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாப்புல. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலையரசன். அவருடைய ஸ்டோரி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் கூட என்னமோன்னு நினச்சேன், அகோரின்னு நினச்சிட்டு உள்ளர வந்தேன். ஆனால் வந்து அவருடைய ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரா, இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. ஸோ அவர் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் ப்ரீஃபாஸாக வாங்கிட்டார். அடுத்ததாக வியானாவுக்கும் கனிக்கும் ஒரே அளவு ஓட்டுக்கள் வந்து வந்திருந்தது. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்குள்ளே யாருக்கு போகணும் அப்படின்றதுக்காக திரும்பி ஓட்டு எடுப்பு வந்து நடத்தினாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனியக்காவுக்கு வந்து ஓட்டுக்கள் 8 விழுந்தது, வியானாவுக்கு 6 தான் விழுந்தது. இங்கே ட்விஸ்ட் பண்ணது யாரா அப்படின்னா சுபிக்ஷா, ஓகேவா? சுபிக்ஷா வந்து வியானாவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் கனியக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சதுனால வியானாவுக்கு அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடைக்கல. அண்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கனியக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது வாரம் இப்போ நாமினேஷன்லேயே வராமல் 2வது வாரமோ 3வது வாரமோ இவங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதனால் பயங்கர காண்டாயிட்டாங்க நம்ம பார்வதி. அது எப்படி அவங்களுக்கே போகலாம், ஒரு லெவல் வரைக்கும் வந்து வியானாவுக்கு ஓட்டிங்ஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக கனிக்கு வந்து மாறிடுச்சு. இந்த இடத்துல தானே அவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறாங்கண்ணே, அதனால தானே அவங்க வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸை வந்து வாங்கிக்கிறாங்க, ஒவ்வொரு வாரமும் தப்பிக்கிறாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து புலம்பிகிட்டே வந்து இருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை, அதுதான் நடக்குது. நேற்றுக்கு நைட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ரம்யா வந்து கேட்டுட்ருக்காங்க சபரிநாதன் கிட்டே, எனக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் தருவியா தரமாட்டியா அப்படின்ற மாதிரி கனியக்கா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கலையரசன் கிட்டே நான் போய் கேட்குறேன், அவங்ககிட்ட கலையரசா எனக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடு அப்படின்னு சொல்ல கொடுக்க மாட்டா, மாமா கலையரசன் மாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொடுத்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் குரூப்பிசத்தோடைய பவர். ஸோ இந்த பவரை தான் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அது நிறைய கண்டஸ்டண்ட்டுகளுக்கு புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? லாக்கர் டாஸ்க் வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் செம்ம பல்ப் வாங்கினாங்க பிக் பாஸ் ஹவுஸ் ஆரும், அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் ஆரும். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் டாஸ்க்கே கிடையாது, டாஸ்க் வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது, முடிச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொருட்களை அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. அண்ட் ஃபைனலி ஒஸ்ட்டு யார் பெஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக பிக் பாஸ் அவர்கள் உங்களை நீங்களே உணருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாரு. இதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல், ஸ்ட்ராட்டர்ஜி, கேம் பிளே எல்லாத்தையும் நீங்கள் போட்டு உழைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக ஒரு பக்கம் உட்காருங்க. இல்லை நான் ஃபுல் பொட்டென்ஷியல் போடல, ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் பண்ணல, கேமே நான் விளையாடல அப்படின்னா அவங்களாம் தனியாக உட்காருங்க அப்படின்னு ஒன்று.
எல்லாரும் தனியாக வந்து உட்காடுறாங்க. இதில் விக்ரம், பிரவீன் ராஜ், துஷார், பாரு, கம்ருதீன், அரோரா, வினோத், கெமி இவங்க வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டான் அப்படின்னு சொல்லி உக்காந்தாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சிரிப்பாயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஷார் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டாராம். அதுக்கப்புறம் அரோரா சிங்க்லர் ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டாங்களாம். மேபி போட்டிருப்பாங்க ஆஃப்டர் 11 o'clock அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுவும் டபுள் மீனிங்லாம் சொல்லலை. ஆனாலே அவங்களுக்கு என்ன வருமோ அது தானே செய்வாங்க. அதுதான் வந்து சொல்ல வந்த, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியலே நான் போடல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ரம்யா, கனி, சுபிக்ஷா, திவாகர், வியானா, சபரி, கலையரசன், எப்ஜே. ஸோ இதை பார்த்தோன்னே பிக் பாஸ்க்கு செம்ம கடுப்பு. ஆல்ரெடி இந்த விஷயத்தை கேட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காப்புல. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருந்து பிரிஞ்ச உடனே சரி ஓகே, உங்களுடைய மனசாட்சி பிரகாரம் யார் இதில் பொட்டன்ஷியலாக இருந்திருக்காங்க, கேம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி விளையாடுறாங்க, நல்லா கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு ஒட்டிங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றுமே பண்ணாமல் சும்மா தண்டை சோறு சாப்பிட்டுட்டு இருக்காங்களா பேமெண்ட் வாங்கிட்டு அவங்கள வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி வந்து சொல்கிறாங்க. 2 ஓட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா அவங்க இந்த சைடு வந்து உட்காந்துடணும். ஓகே, அதாவது பொட்டன்ஷியல் போடாத ஆட்கள் கிட்ட. அதில் துஷார், அரோரா, பிரவீன், கம்ருதீன் இந்த 4 பேரை செலக்ட் பண்ணி அந்த பக்கம் போட்டுறாங்க. மீதம் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பொட்டன்ஷியலோட ஸ்ட்ராட்டஜியோட கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்களே பரவாயில்ல, இதில் பாரு வராங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமி வராங்க, வினோத் வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தா பிக் பாஸ் வச்சாரு பாருங்க ஒரு ஆப்பு. என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதுக்கப்புறம் இப்போயே நீங்கள் இப்படி இருக்கீங்களே, அடுத்து வர காலங்களில் வந்து ரொம்ப கடுமையான போட்டி இருக்கும், உங்களால் நடுநிலைமையாக இருந்து செயல்பட முடியாது, ஏதாவது ஒரு பக்கம் இருந்தால் நீங்கள் செயல்பட வேண்டும், நீங்கள் ஏன் இப்படி கேம் ப்ளே பண்ணுறீங்க, ஸ்ட்ராட்டஜி ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து கேட்குறாப்புல. நான் ரிக்வெஸ்ட் பண்ணல, டிமாண்ட் பண்ணுறேன். உங்களை வந்து சாப்பாடு போட்டு பேமெண்ட் கொடுத்து உங்களை சேஃப்டியாக இத்தனை ஆட்கள் வந்து வெளி சைடு ஒர்க் பண்ணிவிட்டு உங்களை வந்து ஃபன் பண்ணுறதுக்கு வந்து உள்ளர விட்டுருக்கோம்ல. ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணும்ல, உங்களை அதனால் ரிக்வெஸ்ட் பண்ணிலாம் கேட்க மாட்டேன், டிமாண்ட் வைக்கிறேன். தயவுசெய்து ஒழுங்காக விளையாடுங்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள், கேம் ப்ளே பண்ணுங்கள், அந்த போட்டி மனப்பான்மையை அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல பிக் பாஸ். இதை விட கேவலம் வேறு என்னடா இருக்கும்? இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் யாராவது ஒரு ஆளாவது நம்மளுடைய சீசனை கெத்து அப்படின்னு வெளியே சொல்லணும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த சீசனில் தான் அப்படி ஒரு ஆள் கூட சொல்ல கிடையாது அப்படின்றாரு. எப்படி சொல்லுவாங்க இவங்க? எல்லாரும் வந்து ஜாலியாக ஏதோ டூருக்கு வந்த மாதிரி வந்து ஜோடி ஜோடியாக சுற்றிட்டு இருந்தால் எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ரொம்ப வருத்தத்தோடு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நாளைக்கு விஜய் சேதுபதி சாருடைய எபிசோட் வந்து இருக்குது, எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. ஓகே காய்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் எது அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இதோட நம்ம வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.